அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி மை V3 ஆட்ஸ். இதை பற்றி நேற்றுலேருந்து ஒரு கால் வந்துட்டு இருக்க மக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் இது மாதிரி பேமெண்ட் வராதுன்னு சொல்கிறாங்களே, எலெக்ஷன் வரைக்கும் வராதுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை கேட்குறாங்க நிறைய பேர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த V3 ஆன்லைன் டிவியோடைய விஜயராகவன் என்ன ஆனார் அப்படிங்கிறத சந்தேகம் கேட்டிருக்கீங்க. ஸோ இது சம்மந்தமாக நான் அதை கன்சர்ன் பீப்புளுக்கு நான் கால் பண்ணி கேட்டு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ஸோ லாஸ்ட்டு ஒரு 1 டேவாக பார்த்தீங்கன்னா, நேற்றுலேருந்து சில கால்ஸ் வந்துட்டுருக்கு நமக்கு மக்களை. என்ன கேட்குறாங்கன்னா, சார் பேமெண்ட் இனிமேல் வராதுன்னு சொல்கிறாங்க மை V3 ஆட்ஸில் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும், என்ன காரணம் அப்படிலாம் சொல்கிறாங்களே, இது உண்மையான்னு கேட்டாங்க. ஸோ இது சம்மந்தமாக நேற்று நான் வந்தப்போ கால்ஸ் ரூமர் நினச்சிக்கிட்டு இருந்தோம் மக்களை. இன்றைக்கும் அப்படி ஒரு நபர் கால் பண்ணி கேட்டதுக்கப்புறம் தான் ஸோ கன்சர்ன் பர்சன் யாரோ அவங்கள்ட்ட கால் பண்ணி நம்ம விசாரித்து கேட்டோம். என்ன நடந்துகிட்ருக்குன்ற கேட்குறப்ப சொல்கிறாங்க, அவங்க சொன்ன தகவல் அப்படின்னு நான் மக்கள்கிட்ட வந்து சொல்ல போகிற மக்களே. இது சம்மந்தமாக உங்களுக்கு சக்தி ஆனந்தன் அவர்களும் நாளைக்கு வீடியோ பேசுகிறதா ஒரு தகவலும் இருக்கிறது. நாளைக்கு வீடியோ பேசி வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறேன் MD Forum அப்படிங்கிற சேனலில், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். பட் பிஃபோர் தட் நாம் கேட்ட தகவலை அவங்ககிட்ட பகிர்ந்துக்க நாங்கள் ஆசைப்பட்றோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு பேமெண்ட்ஸ் போடுறாங்க அப்படின்னால் அதற்கான KYC நோ யோர் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்மெட்டை அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்கணும். உதாரணத்துக்கு இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் டைம் வரப்போ ஜென்ரலாக இப்போ நாளைக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் என்றைக்குன்றது அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க மக்களே. எலெக்ஷன் டைம் வரப்போ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் கம்பெனிலேருந்து பல்க் பேமெண்ட்ஸ் யாராவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டே இருப்பாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஏன் இது அப்படின்னால், இப்போது எலெக்ஷனுக்கு பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு காலத்தில் ஒரு பெரிய குற்றமாக இருந்தாலும் இந்த காலத்தில் இது வழக்கமாக மாறிடுச்சு. ஸோ அவங்க பணம் கொடுக்கறதுக்கு என்னென்னமோ மோட்லாம் அவங்க பணம் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க ஜென்ரலாக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ அதில் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் மூலியமாகவும் பண பரிவர்த்தனை போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அதன் அடிப்படையில் இந்த மை V3 ஆட்ஸ் அப்படிங்கிற கம்பெனியும் அவங்களுடைய லிஸ்ட்டில் ஒன் ஆஃப் த கம்பெனி இருக்கிறது. என்னென்னால், எலெக்ஷன் கமிஷன்ஸ் இந்த மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்கனால் கொடுங்க. ஆனால் பிஃபோர் தட் யாருக்கு கொடுக்குறீங்க, உதாரணத்துக்கு குப்புசாமி இருக்கிறாருனால் அந்த குப்புசாமியோடைய அட்ரஸ் ப்ரூஃப், ID ப்ரூஃப், ஃபோட்டோ அப்படிங்கிறதை இவங்க வாங்கி வச்சு அதை வேலிடேட் பண்ணி வெரிஃபை பண்ணி அதை அவங்க ஃபைல் பண்ணியிருக்கணும். பட் நாம் கேட்டோம், இப்போ இது வரைக்கும் நீங்கள் அந்த மை V3 ஆட்ஸ் மெம்பராக அவங்க யாருக்குமே நீங்கள் KYC வாங்குறதுலேயும் கேட்டப்போ சொன்னாங்க, இல்லைங்க நாங்கள் ஜென்ரலாக ஃப்ரீ மெம்பர்ஸில் உள்ளே வரப்போ வாங்க மாட்டோம். அதுக்கு மேலே அப்கிரேட் பண்ணுறாங்கனாலும் நம்ம அவங்ககிட்ட ஃபில்அப் பண்ண தான் சொல்லுவோம் ஃபார்ம்ஸு. மற்றபடி அவங்க பேங்க் டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ண சொல்லுவோம். மற்றபடி அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், ID ப்ரூஃப், ஃபோட்டோஸ்லாம் வாங்கி KYC கலெக்ட் பண்ணி நாங்கள் வைக்கிற பழக்கம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கன்சர்ன் பர்சன் சொல்கிறாங்க நம்மக்கிட்ட. ஸோ அதனால் இந்த சமயத்தில் அது முக்கியமாக இந்த மை V3 ஆட்ஸில் கடந்த ஒரு 6 மாதமாக ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. அது போய் இப்போ அதுக்கான விசாரணைக்கு போயிட்டு வராங்க. போயிட்டு அது உண்மை இல்லைன்னு வெளியே வருது. ஸோ இப்படியே போகிறதுனால இந்த சமயத்தில் நம்ம ஏதாவது ஒரு இவங்க மை V3 ஆட்ஸ் மூலியமாக இருக்காது பேமெண்ட் போட்டாங்கனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வரைக்கும் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகவே எலெக்ஷன் கமிஷன்ஸ் ஆஃப் இந்தியா ஜென்ரலாக சொல்லுவாங்க. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கேட்டோம். என்ன சொல்கிறாங்கனால், லாஸ்ட் 2 டேஸாகவே ஃப்ரீ மெம்பர்லேருந்து அப்கிரேட் பண்ணக்கூடிய அந்த அப்கிரேட் வெர்ஷன் அப்படிங்கிற பட்டன்ஸ் கிளிக் அது ஒர்க் ஆகாது, அதை ஃபஸ்ட்டு பிளாக் பண்ணிட்டோம், கிளிக் பண்ணால் எரர்னு காட்டும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ பணம் மட்டும் கொடுக்க மாட்டாங்க, உள்ளே மட்டும் வாங்கி வச்சுப்பாங்களா அப்படின்ற குற்றச்சாட்டும் தப்பாக வரக்கூடும். ஸோ அதனால் அதை ஃபஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டோம் சார் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்கனால், இன்றைக்கி 15th இன்னையிலிருந்து 25th வரைக்கும் 10 டேஸ்க்கு IT டிபார்ட்மெண்ட், அதாவது இவங்களுடைய ஆப் டெவலப்பர்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்கனால், இந்த KYCயை ஆன்லைன் மூலியமாகவே த்ரூ ஃபோன் மூலியமாக எப்படி அப்கிரேட் பண்ணி உள்ளே செலுத்துறது, எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் ரெடி பண்ணிருக்கிறதா ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஸோ 10 டேஸ் ஆகும் இதை ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாம் கேட்டோம், இப்போ 10 நாள் ஆட்ஸ் பார்க்குறது கஷ்டமாக அவங்களுக்கு மக்களுக்கு கேட்டது. இல்லை அதெல்லாம் இல்லைங்க, இது நைட் தான் பண்ணுவாங்க இந்த விஷயத்தை, மற்றபடி பகலில் ஃப்ரீயாக தான் விட்டுருப்பாங்க சார். ஸோ நீங்கள் ஆட்ஸ் பார்க்குறவங்க அது அவங்களுக்கான ஒர்க்கை தனியாக போயிட்டு தான் இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க. மற்றபடி KYCயை உள்ளே அப்லோட் பண்ணி அதை வெரிஃபிகேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறது த்ரூ, அதாவது சாஃப்ட்வேர் ப்ராசஸ் அப்படிங்கிறதை உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க. ஸோ அந்த 10 டேஸ் எடுத்துக்கும், 25 எடுத்துக்கும் அப்படிங்கிறாங்க. 25க்கு மேலே
கேஒய்சியை மக்கள் எப்படி உள்ளே கொண்டு வந்து போடுறது அப்படிங்கிறத பற்றி தனியாக வீடியோ போட போகிறோம் சார் அப்படிங்கிறாங்க. ஸோ வீடியோ போடுறது மட்டும் இல்லாமல் அதை பற்றி தெரியாதவங்க அப்படின்றதுனால இவங்களுடைய ஆஃபீஸஸில் ஓப்பனில் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அங்கே கூட போயிட்டு அவங்க அந்த டீட்டெயில் டாக்குமெண்ட்ஸை கொண்டு போனாங்கன்னா ஹெல்ப் பண்ணி உள்ளே வந்து கேஒய்சி உள்ளே செலுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆஃபீஸில் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஸ்டாஃப் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற தகவலையும் வெளியிடுறாங்க மக்களே. ஸோ நம்ம கேட்டோம், சரி இப்போ ஒன்ஸ் கேஒய்சி போட்டு முடிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் பணம் வந்துருமான்னு கேட்டப்போ சொல்லுங்கள், இல்லை சார் அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னால் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும், அது நாளைக்கு தான் டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, அது ஏப்ரலா மேவான்னு தெரியாமல் இருக்குது. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் இயரும் முடிகிற மாதிரி இருக்குது, எலெக்ஷனும் முடிகிற மாதிரி இருக்குது, ரெண்டும் ஒரே டைம் வர மாதிரி இருக்குது. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த கேஒய்சி வேலிடேஷன்ஸு ப்ளஸ் அப்கிரேடேஷன்லாம் ஒன்றா போயிட்டு தான் இருக்கும். அது வரைக்கும் இந்த மைவி3 ஆட்ஸ் மெம்பர்ஸ்க்கு வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது ஹோல்டில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ நாம் கேட்டோம், அப்போ இதுப்புன்னு ஹோல்டுன்னு போட்டால் அவங்களுக்கு சிக்கலாக இருக்குமே கேட்டப்போ சொல்கிறாங்க, இல்லை சார் இப்போது அடுத்த ஒரு 2 நாளைக்குள்ளே 10,000 ரூபாய்க்கு கம்மியான யாரெல்லாம் வந்து பேமெண்ட்டு போட்டுருக்கோம் அவங்களுக்குலாம் பேமெண்ட் வந்துடும். ஸோ 10,000 ரூபாய்க்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து அப்படியே ஹோல்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் கேட்டிருந்தோம், அப்போ இப்படி பண்ணால் மக்களுக்கு எப்படிங்க நம்பிக்கைன்றது இருக்கும் கேட்டப்போ, இல்லை சார் மக்களை பொறுத்தளவுக்கு இப்போ என்னெல்லாம் நடிகேட் பண்ணுறாங்க, இழுத்து மூட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம இழுத்து மூட்டு போகல சார். எவ்வளவோ சம்மன்ஸ் வந்துச்சு, எவ்வளோ விசாரணைகள், எவ்வளோ எஃப்ஐஆர்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு இன்னும் நம்ம ஓடிட்டு தான் இருக்கோம், இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த அடுத்த வரக்கூடிய எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எந்த சந்தர்ப்பத்திலையுமே எந்த சமயத்துலையுமே இந்த ஆப்ன்றது ஸ்டாப் ஆகாது என்ற உத்தரவாதம் கொடுக்குறாங்க. 1. 2வது, மைவி3 ஆட்ஸுடைய எல்லா ஆஃபீஸும் திறந்திருக்கும், எப்போதும் திறந்திருக்கும், எப்போனாலும் போய் டவுட்ஸ் கேட்டு வரலாம் அவங்க அப்படிங்கிற 2வது உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க. 3வது, டெய்லியும் திரு சக்தியானந்தன் அவர்கள் வந்து மக்கள்கிட்ட வீடியோ பேசிட்டு தான் இருப்பார், எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது, நம்பர்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும், எல்லாம் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ மக்கள் இவங்க பயப்படுற மாதிரி அவர் சொல்கிற வார்த்தை, என்றைக்கும் மைவி3 ஆட்ஸ் மக்கள் விட மாட்டாங்க சார், பேமெண்ட்டு வரலையே என்ன ஆச்சுன்ற மட்டும்தான் அவங்களுக்கு சந்தேகமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். மற்றபடி இந்த கஷ்டத்தை அவங்க புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கஷ்டத்தை சொல்ல போகிறோம், மக்கள் எடுத்து சொல்ல போகிறோம். அதே மாதிரி நம்மளும் தொடர்ந்து மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்போம். அதனால் அவங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு அச்சமும் இருக்காது, ஏற்படாது, அதுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும் அப்படின்றது சத்யானந்தனுடைய வாதமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதற்கான வீடியோ நாளைக்கு வரும் சார் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க மக்களே. ஸோ இதுதான் அவங்க கன்சர்ன் பீப்புள் கொடுத்த ஒரு முக்கியமான தகவல் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டோம். இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயர் முடியறதுக்குள்ளே இந்த ஆடிட்டிங்லாம் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் ஆடிட்டிங்கில் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருவாங்க. அதற்குள்ளே ஆப்பில் அப்டேஷன்ஸும் வந்துடும், கேஒய்சி அப்டேட் பண்ணிருவாங்க, எலெக்ஷன்ஸும் முடிஞ்சு போயிடும். ஸோ ஃப்ரம் மே ஆர் அந்த மே லாஸ்ட்டுக்குள்ளே, ஏன்னா எலெக்ஷன் மேக்ஸிமம் மே முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன், மே மாதத்துலேருந்து அந்த எலெக்ஷன் எப்போ முடியுதோ அப்போலேருந்து அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து டிராஸ்டிக்கான இன்க்ரீஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ யாருக்கு பேமெண்ட்லாம் போடலையோ அப்புறம் போட ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ இது மைவி3 ஆட்ஸ் பற்றின ஒரு மிக முக்கியமான அப்டேட்ஸ். 2வது கேட்டிருந்தோம், சார் விஜயராகவன் என்ன ஆச்சுன்னு கேட்டிருந்தப்போ சொல்கிறாங்க, சார் 2 விஷயம் பற்றி முக்கியமான அப்டேட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு, விஜயராகவன் வந்து வச்சுருக்க சர்டிஃபிகேட் போலீஸ் சர்டிஃபிகேட்டு, அதன் மூலயமா உருவாக்கக்கூடிய அந்த மாத்திரை கேப்சூல்ஸ் அப்படிங்கிறது ஒரு போலின்னு தான் குற்றச்சாட்டு எழும்பியிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேப்லெட் பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேப்லெட் அப்படிங்கிறது சித்துவா கம்பெனியில் மேனுஃபேக்சர் பண்ணுற மாத்திரைகள் கிடையாது. அது வி ஹெர்பல் கம்பெனியோடைய மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கேப்சூல்ஸ். அது அங்கேருந்து சித்துவா கம்பெனி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு அதை இவங்க விற்கிறாங்க மைவி3 ஆட்ஸ்க்கு. ஸோ இவருடைய சர்டிஃபிகேட்டுக்கும் டேப்லெட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கோர்ட்லேயும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க மக்களே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விஜயராகவன் அவர்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 days கஸ்டடி எடுத்திருந்தாங்க போலீஸ், அப்புறம் கொண்டு வந்து விட்டுட்டாங்க, திருப்பியும் 3 நாள் எடுத்துருக்குறாங்க. அந்த 3 நாள் அப்படிங்கிறது இன்னையோட முடியுது. ஸோ இன்றைக்கி மதியம் 3 மணிக்கு எடுத்துகிட்டு கூட்டு வந்திருப்பாங்க கஸ்டடி முடிஞ்சு. ஸோ இன்றைக்கு மதியம் 3 மணிக்கே அதுக்கான பெயில் ப்ராசஸ் நடைபெறுவதாக ஒரு தகவல் கிடச்சிருக்கு மக்களே. ஸோ பெயில் கிடைத்து விட்டால் நாளை விஜயராகவன் அவர்கள் பெயிலில் வெளியே வந்து விடுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இந்த கோர்ட்டில் இன்றைக்கி இந்த மாத்திரை தயாரிப்புக்கும் சித்துவா கம்பெனிக்கும் விஜயராகவன் சர்டிஃபிகேட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த மாத்திரை அப்படிங்கிறதை வி ஹெர்பல் கம்பெனிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதோடைய ஓனர் மேனேஜிங் டைரக்டர் ரவி அப்படிங்கிற ஒரு நபர். ஸோ அவர்கிட்டருந்து வாங்கி தான் இதை பர்ச்சேஸ் பண்ணி விற்கிறாரு. அங்கேருந்து வந்து மைவி3 ஆட்ஸ் விற்றுட்ருக்குறாங்க. அப்படிங்கிறதுனால
இதற்கும் அதற்கும் முடித்து போடுவதற்கு எந்த சம்மந்தமும் இல்லை என்ற சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற ஆதாரத்தை கொடுத்துருப்பாங்க கோர்ட்டில் இன்றைக்கி மக்களே. ரெண்டாவது விஷயம், சர்டிஃபிகேட் மேட்டரை பற்றி கேட்டப்போ சர்டிஃபிகேட் மேட்டர் என்னென்னு தெரியல சார், விசாரணை போயிட்டுருக்குன்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 3 மணிக்கு அந்த கஸ்டடி முடிந்த பிறகு அது இந்நேரம் 3 மணிக்கு இப்போ நான் பேசுகிற டைமுக்குள்ளே ஆல்ரெடி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், ஹியரிங் போயிட்டுருக்கும். ஸோ ஹியரிங் பெயில் பெட்டிஷன் ஹியரிங் ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருந்திருக்கும். சப்போஸ் இன்றைக்கி பெயில் கிடைத்து விட்டால் ஷூட்டிங் நிப்பாட்டி நாளைக்கு வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. நாளைக்கு சனிக்கிழமை இருக்கும், கோர்ட் இருக்கும். நாளைக்கு வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மக்களே. இதுதான் இதுக்கு மெயின் அப்டேட்ஸ் மக்களே. ஸோ ஃப்ரீ மெம்பர் அவங்க ஜாயின் பண்ணலாம் இது வரைக்கும் நினைக்கிறேன். அப்கிரேடேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது இப்போதைக்கு. அந்த சில்வர் கோல்டெலாம் இருக்கு இல்லைங்களா, அவங்க எல்லாருக்குமே கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வெளியாகும். இன்னும் போக போக அடுத்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து ஃப்ரீ மெம்பராக உள்ளே வரதுக்கே இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணி தான் வர வைக்க முடியுன்ற அளவுக்கு இதை ப்ராசஸ் கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னால் ஃபினான்ஷியல் ரீதியாக ஒருவருக்கு இந்த மாதிரி கம்பெனிலேருந்து பணம் போகிறதா இருந்தாலும் அது 5 ரூபாயோ 10 ரூபாயோ இருந்தால் கூட அவங்க யார் என்ன அப்படிங்கிற டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். ஏன்னால் அணியன் படத்தில் வரும்பாங்க, 5 பைசா திருநா தப்பான்னு கேட்பாங்க, தப்புலன்பாங்க. அப்போ 5 பைசாவா 5 கோடி முறை 5 கோடி மக்கள் திருடினா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதான் இங்கே ஈடியோடைய ப்ராசஸ். ஸோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ அது நமக்கு வெறும் 10 ரூபாயாக இருக்கும். ஆனால் ஒரு 10 லட்சம் பேர் 10 கோடி முறை 10 ரூபா போட்டால் என்ன ஆகுது, அப்படி தான் கதை. ஸோ அதனால் இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் மார்க்கெட்டிங் கம்பெனியை பொறுத்தளவுக்கு கேஒய்சின்றது மிக மிக இம்பார்ட்டண்டான விஷயம் மக்களே. ஸோ அதனை இப்போ தான் ப்ராப்பராக கொண்டு வந்துட்டுருக்கிறாங்க MyV3 Ads அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அப்படி கொண்டு வரும் பட்சத்தில் இனிமேல் இந்த MyV3 Ads உடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் அப்படிங்கிறதை இவங்க பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. பிளாக்னா எது இஷ்யூஸும் வராமல் பிளாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை நான் ப்ராஸ் பண்ணிட்டுருக்காங்க மக்களே. ஸோ இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்கிட்ட ஃபோனில், சார் என்ன சார் இது எலெக்ஷன் காசு வரான்னு சொல்கிறாங்க, உண்மையாக சார் கேட்டிருந்தீங்க. அவருடைய ப்ராசஸ் நான் விளக்கிட்டேன் மக்களே. இது சம்பந்தமான அப்டேட்ஸ் அடுத்தடுத்து நான் கிடைச்சா அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.